ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி கிச்சன். இன்றைக்கி பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துட்டேங்க. அந்த பச்சரிசி மாவை கடாயில் போட்டு ஒரு லேசாக ஒரு வறுத்துக்கணும். இது வந்து தீஞ்சிடக்கூடாது. கடாய் சூடாகி இப்போ மாவு சூடுனா கூட போதும், அந்த பதத்தில் நிறுத்திடுங்க. இப்போது வேறு ஒரு கடாய் வச்சு நான் வந்து வெல்லம் வந்து 3/4 கப் எடுத்துட்டேன். எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்துன்னா அதே கப்பில் வந்து 3/4 கப் வெல்லம், 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கணும். அதுக்கடையில் ஒரு கைப்பிடி தேங்காவை பொடியாக நறுக்கி வச்சு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா தனியாக வறுத்துட்டேங்க. வறுத்துட்டு இந்த அரிசி மாவில் எடுத்து போட்டுட்டேன். அது வந்து வறுத்த எள்ளு 2 ஸ்பூன் அதையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். இதுக்கு நல்லா வாசனையாக இருக்குது. ஏலக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்குங்க. ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்குங்க. அப்போ வெள்ளம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்துச்சு. பாவு வரன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன், நீங்கள் வடித்து இது கல் மண் இல்லாத வெள்ளங்கிறதுக்காக நான் அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். நீங்கள் வடிச்சுக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இது கரெக்டாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணிக்கு 3/4 கப் வெள்ளத்துக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ வேறு மூடி வச்சுருங்க. இது மூடி வச்ச ஒரு பாடு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஒரு கையால் நல்லா ஆறிடுச்சு. கையால் நல்லா மாவை பிசைஞ்சு விடுங்க. கட்டி ஒன்றும் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா. கையில் நெய் தடவிக்கிட்டு இந்த மாவை வந்து உருண்டை மாதிரி பிடிச்சி கையில் ஒரு அழுத்தம் குடிச்சு இட்லி பானையில் வேக வச்சுருங்க. வேக வச்சு எடுத்தீங்கன்னா வெந்த பற்றி எப்படி தெரியும்னா இந்த கொழுக்கட்டை வந்து கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அதுதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு இதை வச்சு கும்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் ஒன்று கொடுத்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.